கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தற்பொழுது குடியிருப்புகள் நீரில் மூழ்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லோகு. வணக்கம் லோகு. தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது தமிழகத்தில் பெஞ்சலின் புயலின் தாக்கம் நேற்று இரவு முதல் இருந்து வந்த நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிக கனமை கொட்டி தீர்த்து வந்த நிலையில் நேற்று திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து சாத்தனூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. சாத்தனூர் அணையிலிருந்து சுமார் நேற்று இரவு 1,60,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. சாத்தனூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. ஒலிபெருக்கி மூலமும் எச்சரிக்கை விடப்பட்டது. இந்த சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் ஜம்படை, திருவரங்கம், காங்கையனூர், கள்ளிப்பாடி, மணலூர்பேட்டை, திருக்கோவிலூர் ஆகிய பகுதியில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் கரையோர உள்ள பகுதிகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்ட தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றின் கிளையாறான துறிஞ்சல் ஆற்றில் சென்று அதன் உபரிநீர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வருவாய் வட்டத்திற்கு உட்பட்ட மணம்பூண்டி, அரகண்டநல்லூர் ஆகிய பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் புகுந்ததால் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற வர முடியாத சூழல் தற்போது நிலை வருகிறது. அவர்கள் வீடுகள் மேல் பகுதியில் ஆபத்தான சூழலில் சிக்கி தவித்து சூழலும் நிலை வருகிறது. ஆபத்தான முறையில் சிக்கி தவிக்கும் அவர்களை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. மேலும் துறிஞ்சல் ஆற்றில் இருந்து வெளியேறும் உபரி நீரானது திருக்கோவிலூர், விழுப்புரம் பிரதான சாலையில் சூழ்ந்துள்ளது. போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட தென்பெண்ணை ஆற்றில் கரையோர பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் தொடர்ந்து கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் மீட்டு பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். திருக்கோவில் நகராட்சி தலைவர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சாத்தனூர் அணையில் இருந்து நேற்று இரவு 1,60,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டும் பொதுமக்கள் தங்களுடைய அசாதாரண சூழ்நிலையால் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான அந்த உடைமைகள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை தேவையான எந்த ஒரு வசதியும் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தாங்கள் கிராமத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பள்ளிக்கூடம் மற்றும் சத்துணவு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராஜலட்சுமி. தகவல்களுக்கு நன்றி லோகு.